உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் அவங்கள மீட் பண்ண டைம்ல அவங்க அப்ராட் போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணாங்க. பட் எதுவுமே அவங்களுக்கு கிளிக் ஆகலை. எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ்லாம் கிடையாது. லைக் இங்கிலீஷ் நாலேஜ் நார்மல் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா எப்படி இருக்குமோ அந்த இது இருந்தது. பட் நான் படித்தது கான்வென்ட். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணேன். பட் ஃபாரின் போய் ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐ வாஸ் நாட் அன் அதாவது நான் எப்படின்னா ஐ எம் அ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. நான் ஒரு பெரிய ஒரு விஷயமாவே அவங்களுக்கு தெரியல. எப்போ பிரேக்கப் நடந்துச்சு? ஆக்சுவலி அவங்க என்கிட்ட பிரேக்கப்பே சொல்லலை சார். டைரெக்டாக அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2014 அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க இப்போ எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் உமன், இட்ஸ் ஓகே. பட் லைஃப்லன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். சாரி, நான் இதை சொல்லக்கூடாது. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஒருவேளை உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி உங்கள் பார்ட்னர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? See, life is not a permanent for everyone. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஈவன் நெக்ஸ்ட் மினிட் எனிதிங் கேன் ஹேப்பன். பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா ஒரு லைஃபுக்கு ஒரு கம்பெனியன் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த கம்பெனியை நம்ம ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். இல்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லாகி இப்போ நல்லா ஏர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வயசான காலத்துல நம்மளுக்குன்னு ஒரு ஹவுஸோ ஏதோ ஒன்று இருக்குன்னா நம்ம சர்வெண்ட்டை வச்சு பார்த்துக்கலாம். நீங்க ஆக்சுவலா ரெண்டு மைண்ட் செட்ல இருக்கீங்க. ஒன்னு உங்களுக்கு எய்த்தால பேசுறவங்க எல்லாம் உங்களுக்கு எதிரில கோர்ட்ல வாதாடுறான்னு நினைச்சிடுறீங்க. இல்ல சார். ரெண்டாவது மைண்ட் செட் என்னன்னா உங்க பார்ட்னர் உங்களை விட்டு போயிட்டாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க. ஸ்டில் நீங்க இன்னும் ரிவெஞ்ச் மோட்லயே இருக்கீங்க. இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. இந்த மாலிக் பாஸா யாருன்னு காட்டுறேன். இல்ல சார், நீங்க லிட்டரலி அந்த மைண்ட்ல இருக்கீங்க. இல்ல நான் ரிவெஞ்ச் மோட்ல இல்ல. நான் செல்ஃப் growth உங்க பார்ட்னர் போனதுக்கு அப்புறம் தான் தோணுச்சா 4 ப்ராப்பர்ட்டி வாங்கணும் 4 பிசினஸ் பண்ணணும்னு? அப்படி கிடையாது. என் பார்ட்னர் என்ன விட்டுட்டு போனது மணிக்கு தானே. உங்க பார்ட்னருக்காக தானே விட்டு போன பார்ட்னருக்காக தானே பண்றீங்க. நான் உங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன் தானே பண்றீங்க. ஆமா கண்டிப்பா. அது பேர் தான் ரிவெஞ்ச். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.